அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, செபதேயுவின் மக்கள் சார்பில் வேண்டுகோள். இதன் விளக்கம் அறிவோம். இயேசு தம் பாடுகள் மரணம் பற்றி 3ஆம் முறை முன்னறிவித்த பகுதி இது. இங்கே சீடர்களின் புரிந்து கொள்ளாமையை வெளிப்படுத்த நற்செய்தியாளர் ஒரு நிகழ்வை முன்வைக்கிறார். இயேசுவின் 2 முன்னணி சீடர்கள், செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும், அவருடைய தாய் வழியாக அவரிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றன. அவர்கள் இயேசுவின் பாடுகளை புரிந்து கொள்ளாதது மட்டுமல்ல, தங்கள் எல்லையற்ற பதவி ஆசைக்காக அவர்கள் எடுத்த முயற்சியும் நமக்கு வியப்பு ஊட்டுகின்றது. சீடர்கள் எந்த அளவிற்கு இயேசு அமரவிருக்கும் அரியணை பற்றியும் தாங்கள் பெறவிருக்கும் பதவிகள் பற்றியும் கனவுள் கண்டுகொண்டிருந்தார்கள் என்பதை இந்நிகழ்ச்சி மிக தெளிவாக விளக்குகிறது. தாம் குடிக்கும் கிண்ணத்திலும் தாம் பெறும் திருமுழுக்கிலும் சீடர்கள் முதலில் பங்கேற்க வேண்டும் என்று இயேசு கேட்டுக்கொள்கிறார். இங்கு கிண்ணமும் திருமுழுக்கும் இயேசுவின் பாடுகளை குறிக்கின்றன. திருமுழுக்கு என்பது வாழ்க்கையில் சந்திக்கும் கடின போராட்டங்களுக்கு ஓர் உவமையாக இங்கு கூறப்படுகிறது. சீடர்கள் இயேசு குறிப்பிட்ட கிண்ணத்தையும் திருமுழுக்கையும் ஏற்றுக்கொண்டால் கூட பதவிகளும் பொறுப்புகளும் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே தரப்படும் என இயேசு மொழிகிறார். அதாவது, பதவிகளை சீடர்கள் நாடி செல்லக்கூடாது, அவை சீடரை நாடி வர வேண்டும். யாக்கோபும் யோவானும் இயேசுவிடம் பெற்ற விளக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாத ஏனைய சீடர் அவர்கள் மீது கோபம் கொள்ள தொடங்கியது சீடரிடையே இருந்த பதவி ஆசைகளை இன்னும் உறுதிப்படுத்துகின்றது. இறையாட்சி பணியில் தொண்டுதான் அடிப்படையாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் பணியாளராக இருப்பவர்தான் முதன்மை பெறுவர். அவர்களே பொறுப்புகளை பெறவும் தகுதியுடையவர்கள். இத்தகைய புதிய கருத்திற்கு தாமே ஒரு மகத்தான முன் உதாரணம் என்றும் இயேசு காட்டுகிறார். பிறருக்கு தொண்டு செய்யவும் அத்தொண்டின் வழியாக மக்களுக்கு இறையாட்சி அல்லது மீட்பு தரவும், அதே தொண்டின் விளைவாக தம் உயிரையே தியாகம் செய்யவும் தாம் உலகிற்கு வந்ததாக இயேசு உறுதியுடன் அறிக்கையிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் புனித யாக்கோபு விழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். இவர் யோவானின் உடன் பிறந்தவர். சலோமே இவரின் தாய். சிலர் இந்த சலோமே ஆண்டவரின் தாய் மரியாவின் சகோதரி என்பர். அவ்வாறாயின் யாக்கோபும் யோவானும் ஆண்டவரின் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். யாக்கோபு ஆண்டவரின் மிக சிறப்பான நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர். ஒன்று, சீமோனின் மாமியார் காய்ச்சலாய் துன்புற்ற வேளையில் ஆண்டவர் அவரை தொட்டு குணமளித்த போதும். 2, யாயீர் என்பவரின் இறந்த மகளுக்கு உயிர் கொடுத்த போதும். 3, ஆண்டவர் மலையில் உருமாற்றம் அடைந்த போதும். 4, இறுதியாக தோட்டத்தில் இரத்த வேர்வை வியர்த்த போதும். இடியின் மக்கள் என்று யாக்கோபையும் யோவானை ஆண்டவர் அழைத்ததற்கு 2 காரணம் உண்டு. 1, போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும். நீர் அரியணையில் இருக்கும்போது எங்கள் ஒருவர் உமது வலப்புறமும்
இன்னொருவர் இடப்புறம் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும். இரண்டாவது, சமாரிய எருசலேமை நோக்கி பயணமான இயேசுவை அவர்களின் ஊர் வழியாக போவதை தடுத்தார்கள். ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்று கேட்டனர். கிபி 42 ஏரோது அக்கரிப்பா மன்னனது அரசில் யாக்கோபு தலை வெட்டப்பட்டு இறந்தார் என்பதுதான் வரலாறு. இருப்பினும் 8ஆம் நூற்றாண்டு முதல் இவரின் திருப்பண்டங்கள் ஸ்பெயின் நாட்டில் கம்போஸ்டெல்லா நகரில் இருப்பதாகவும் கிறிஸ்தவ மரபு கூறுகிறது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைமகன் இயேசு யாக்கோபை அன்பு செய்வது போல் என்னையும் அன்பு செய்கிறார் என்று உணர்கின்றேனா? இயேசுவின் சீடத்துவ பணியை நான் விரும்பி செய்கின்றேனா? இயேசுக்காக என்னை முழுமையாக கையளிக்க தயாராக உள்ளேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் புனித யாக்கோபை போன்று அன்பிலும் பணியிலும் உறவிலும் நற்செய்திக்கு சான்று பகர எங்களுக்கு ஆன்மீக ஆற்றலை தாரும். ஆமேன்.